சன்னிதானத்தில் கூடி வருவது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். பரம தகப்பனோடு அனுதினமும் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய நற்செய்தியை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உறவிலே ஒவ்வொரு நாளும் வளரவும், குறிப்பாக கர்த்தர் இயேசுவில் வெளிப்பட்ட பண்புகளை குணங்களை தியானிக்கவும் நீ தந்திருக்கிற இந்த லெந்து காலத்தின் அதிகாலை கொடுகைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். நம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 630வது பாடல், பலிபீடத்தில் என்னை பரனை படைக்கிறேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர் என்ற பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர் அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீரன்றி என்னால் பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன். சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரி அன்பினையே கண்டு விரை வந்தே. கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பல மாற சுத்தாவியே அன மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரை வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் விரும்பேன் மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன். மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீர்
நீலத்தை கண்டதால் கல்வாரி அன்பினையே கண்டு விரை கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். பலிபீடத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கல்வாரியின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுவதற்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சுயம் நம்மில் சாம்பலாய் மாற சுத்த ஆவி நம்மிலே அனல் மூட்டும்படியாய் ஆண்டுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இல்லாமல் நம்மால் உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மை பாவமர கழுவி தூய்மைப்படுத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அந்த லெந்து காலங்கள் அப்படி கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொண்டிருக்கும்படியாக, கிறிஸ்துவின் பண்புகள், கிறிஸ்துவின் குணங்கள் நம்மளே வளரும்படியாய் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அந்த கிறிஸ்துவின் சாயலிலே கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்வு என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், கணவனை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவை, மனைவியை அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இந்த தொழிலை அர்ப்பணிக்கிறப்பா, என்னுடைய பணிகளை, என்னுடைய ஊழியத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தமே எங்களை நிறைவேறும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, கர்த்தர் பெரியவர், மகத்துவமானவர். ஆண்டவர், எங்கள் வாழ்விலே நன்மைகளையே விரும்புகிற கர்த்தர், அற்புதங்களை அடையாளங்கள் வாழ்விலே ஆண்டவரை நகர்த்துகிறவர். ஆண்டவர், எங்களுடைய பாரங்களை எங்களிலிருந்து அகற்றும்படியாய் ஒவ்வொரு நாளும் உடைய கரத்திலே ஆண்டவரை பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பை எங்களுக்கு தரும்படியாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் இரண்டாவது நாளாக நாளை தினம் நடைபெறவிருக்கின்ற இந்த ஈஸ்டர் கண்டண்டா ஒலி நாடகத்திற்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். நாளை தினத்தில் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட நாடக நடிகர்கள் நம்முடைய இந்த நாடகம் நடிப்பதற்காக வருகிறார். இந்த சிஎல்எஃப் ஊழிய ஸ்தாபனத்திற்காக இந்த நாளில் ஜெபிப்போம். அநேக இடங்களிலே அவர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதில் இணைந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாய், குறிப்பாக நாளை தினம் நடைபெறவிருக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலும் கடவுள் அவர்களை தமது விசேஷித்த ஞானத்தினாலே நிரப்பும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த வளாகம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அநேக மக்கள் நாளை தினத்தில் கடந்து வர வேண்டும். ஒலி அமைப்பு, இயற்கை சீதோஷ்ண நிலைகள், மக்களுடைய வருகை, மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் ஒழுங்கும் கிரமமாய் நேர்த்தியாய் நடத்தி தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். யாராவது ஒருவர் இந்த காரியங்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாளை தினம் நடைபெறவிருக்கின்ற அந்த ஈஸ்டர் கண்டண்டா ஒலி நாடகத்தை ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தப் போவதுக்காய், குறிப்பாக நாடக நடிகர்கள் மற்றும் அனைத்து ஒழுங்குகளை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி தரப்போவதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களுக்காக, இப்படி ஆசீர்வாதத்திற்காக, எதிர்காலத்திற்காக, இந்த குடும்பத்தினுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம். பிரின்ஸ் ஆல்பர்ட், பிரின்ஸ் பிரபாகர், பிரின்ஸ் பிரின்ஸ், புனிதவதி மற்றும் ராஜகுமார், இந்த குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். பிரின்ஸ் ஆல்பர்ட், பிரின்ஸ் பிரபாகர், பிரின்ஸ் புனிதவதி மற்றும் ராஜகுமார், இந்த குடும்பங்களை மனதில் வைத்து யாராவது ஜெபிப்போம். இந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்காதவங்க ஜெபிங்க. இது வரைக்கும் பொது வழியில் ஜெபிக்காதவங்க இருந்தால் தைரியமாக நாம் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய கரத்தில் ஜெபிக்கலாம். யாராவது ஒருவர் இந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உட்காருவோம். மத்தேயு 11ஆம் அத்தியாயம் 30ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, 40 நாள் காலை தியானத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2 சிறப்பு முக்கிய தினங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இன்றைக்கி தேசிய தையல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டுகளிலே அமெரிக்க தேசத்தில்
போர்வைகள் கிழிந்து விடுகிற பொழுது அவைகளை அவருடைய பெற்றோர், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு அதை பயன்படுத்துவதற்காக தைத்து வைக்கிற இணைத்து வைக்கிற பழக்கம் துவங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பிறகு நாளடைவில் அது தையல் இயந்திரமாக உருமாறினது என்கிறார்கள். ஆக தேசிய தையல் தினத்தை நினைவு கூறுகிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு தேசிய நினைவு தினம், அதாவது நமது மூளையை நாம் கொண்டாடுகின்ற ஒரு நாள் என்று சொல்லுகிறார்கள். மனித அவயங்களிலே மிக முக்கியமான ஒன்று மூளை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். மூளையில் 3 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, தகவல்களை மூளை பெறுகிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது, தகவல்களை தக்க வைத்து கொள்ளுகிறது. மூன்றாவது, தகவல்களை மீட்டெடுக்கிறது. இது 3மே மூளை செய்கிற முக்கியமான ஒரு காரியம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணுது. ரெண்டாவது அதை தக்க வச்சுக்குது, தகவல்களை தேவையானப்போ அதை நமக்கு எடுத்து கொடுப்பது மூளை. அதனால தான் வயதான காலகட்டத்தில் சில நேரங்களில் இந்த நினைவு இழப்பு ஏற்படுகிறது. மூளையினுடைய செயல்பாடு குறைவு தான் நமக்கு அந்த நினைவு இழப்பு ஏற்படுகின்ற ஒன்று. ஆகவே எப்பொழுதுமே நாம் சிந்திக்கிற ஆற்றலையும் படிக்கின்ற ஆற்றலையும் நாம் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கின்ற நம்முடைய நடைமுறை வாழ்க்கையும் சீராக வைத்து கொள்ளும் என்று சொன்னால் மூளை தன்னுடைய பணிகளை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் இயேசுவின் பண்பு நலன்கள் குணங்களிலே நாம் சிந்திப்பது இயேசுவினுடைய நுகம். மத்தேயு 11ஆம் அத்தியாயம் 30ஆம் வசனத்தில் மை யோக் இஸ் ஈஸி மை பர்டன் இஸ் லைட். இயேசு தன்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு அழைப்பை நமக்கு சொல்லுகிறார். இயேசுவின் வாயிலிருந்து வந்த இந்த நுகம் என்கிற வார்த்தை ஏறக்குறைய நம்மை ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய அனுபவங்களை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. நம்ம ஊரில் விவசாயிகள் விளைபொருட்களை ஏற்றி கொண்டு வருவதற்காக மாட்டு வண்டிகளை அவர்கள் இணைப்பதற்காக மாடுகளுக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற அல்லது பூட்டுவதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு எந்திரம்தான் இந்த நுகம். நுகக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, நுகத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அதை நோக்கால் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இந்த மாட்டு வண்டியிலே பொருட்கள் அல்லது ஆட்களை ஏற்றி வருவதற்காக இணைக்கப்படுகிற மாடுகளுக்கு அது ரெண்டும் சமமாக அதை இணைத்து அதை இழுப்பதற்காக இந்த நுகக்கால்கள் மாட்டு வண்டியின் மேலே பூட்டப்படும். இது ரெண்டும் செய்யும் பொழுதே ரொம்ப அதை தத்துரூபமாக செய்யணும்னு சொல்கிறாங்க. இயேசு ஆண்டவர் ஒரு தச்சர். வில்லியம் பார்க்லே என்ற ஒரு இறையியலாளர் சொல்கிறாரு, இயேசு ஆண்டவர் தன்னுடைய தச்சு பணியை செய்யும் பொழுது அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு இது இருக்குமா வாசகம், அதாவது இந்த இடத்துல நேர்த்தியான உங்களுக்கு கருவிகள் செய்து அதாவது கட்டுக்கோப்பான கருவிகள் இங்கே செய்து தரப்படும் என்று ஒரு வாசகம் இருந்ததாக சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய அந்த தச்சு பணியிலே குறிப்பாக மர சாமான்களை அவர் மிக நேர்த்தியாக செய்கின்ற ஒரு ஆற்றல் உள்ளவராக இருந்தார் என்று வில்லியம் பார்க்லே சொல்லுகிறார். பாரம் சமமாக இருந்தால்தான் நுகக்கால் இருப்பது மாடுகளுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். இயேசு ஆண்டவர் இங்கு தன்னையே பாரங்களை சுமக்கின்ற அந்த சுமப்பதற்கான அழைப்பை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். திருமறையின் அடிப்படையில் நுகத்தை சுமப்பது என்பது இயேசு ஆண்டவருடைய காலத்தில் குறிப்பாக யூதர்கள் ரோம அரசாங்கத்தினால பல்வேறு சுமைகளால் சுமத்தப்பட்டிருந்தார்கள். வரி கட்டுறது, ரோம அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் அந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்த ஒரு காலகட்டம். அதை தாண்டி பரிசேயர்கள் சதுசேயர்கள் திருச்சபையின் சட்டத்திட்டம் அல்லது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம்னு சொல்லி அந்த 10 கட்டுகளை குறித்து நிறைய சுமைகளை மக்கள் மேலே சுமத்துனாங்க. ஒரு செய்தி நான் வாசித்தேன். உதாரணமாக இப்போ ஒருத்தர் பல் செட்டு போடுறாருன்னு வைங்க, 6 நாள் அவர் போட்டுக்கலாம், 7ஆவது நாள் அந்த பல் செட்டு என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. எவ்வளோ கடுமையாக இருக்குது பாருங்கள் யூத சட்டம். ஏன்னா அவங்க அந்த உட்பிரிவுகள் 10 சட்டத்தில் அவங்க பிரித்தாங்க பாருங்கள். 613 கட்டளை, 365 காரியம் செய்யணும், 353 காரியம் செய்யக்கூடாது. அதை அவங்க அப்படியே இன்டர்பிரேட் பண்ணாங்க. ஏன்னா அந்த 7ஆவது நாள் பல் செட்டு போடுறது என்னன்னா யூத சட்டம் என்ன சொல்லுது, எந்த பாரத்தையும் ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, வெயிட்டை தூக்கக்கூடாது. அப்போ இந்த பல் செட்டு மாற்றுறதே ஒரு வெயிட்டு.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கோழி முட்டை போடுதுன்னு வைங்க, அந்த முட்டையை என்ன பண்ணக்கூடாது, 7ஆவது நாள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கோழி வந்து 7ஆவது நாள் அது பணியை செய்தான், அது வேலையை செஞ்சதுனால அந்த முட்டையை இப்படி 613 சட்டங்கள் செய்யணும், செய்யக்கூடாது. இது அந்த மக்களை அழுத்தின காரணத்தினால தான் இயேசு ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு, என் நுகம் எளிதானது, என் சுமை உங்களை அழுத்தாது என்று சொல்லுகிறார். இந்த திருமறை அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்ம சொல்கிறோம்ல, சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இறந்த பின்னாடி அந்த முழு பாரமாக என் தோளில் நான் சுமந்தேன், அம்மா இறந்துட்டாங்க, குடும்பத்தை மொத்தத்தையும் சுமக்கிற சுமையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை குடும்பத்தில் அப்படி முக்கியமானவங்க இறக்கும் பொழுது இந்த பாரம் நம்மை அழுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. இயேசு ஆண்டவர் என்னுடைய நுகம் இனிது, என்னுடைய சுமை எளிது என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். உலகத்தில் நாம் சுமக்கும் சுமைகளை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று உலக சுமைகள், அதாவது உலகத்தினுடைய கவலை, நோய் நொடிகள், வலிகள், எதிர்ப்புகள், நம்முடைய இயலாமைகள், இதெல்லாம் நமக்கு கடினமாக சுமக்கக்கூடிய சுமைகளாக இருக்கின்றன. ஆன்மீக சுமைகள் என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னா, இயேசு ஆண்டவர் சுமக்கின்ற சிலுவை. இந்த சிலுவை அளவு அதிகமானவோ குறைவானவோ அதை இயேசுவோடு கூட இணைந்து சுமப்பது நமக்கு எளிதான காரியமாக இருக்கிறது. ஆன்மீக சுமையை நம்மால் சுமக்க முடியாது, ஆனால் ஆண்டவரோடு இணைந்து நம்மால் சுமக்க முடியும். ஆமாம், சில நேரங்களில் நாம் இறக்கி வைத்த சுமைகளே ஆண்டவர் மேல் நாம் ஏற்றுகின்ற சிலுவையாக மாறிவிடுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சில நேரங்களில் நாம் இறக்கி வைக்கின்ற சுமைகளே அவர் மேல் ஏறுகின்ற சிலுவையாக மாறுகிறது. நம்முடைய பாவ சுமைகள், நம்முடைய அக்கிரம சுமைகள், நம்முடைய கீழ்ப்படியாமை என்கிற சுமைகள், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் நாம் எளிதில் பிறர் மேலே இறக்கி வைத்து விடுகிறோம். அதுதான் சிலுவையாக, ஆண்டவர் சுமந்த சிலுவையாக நமக்கு காட்சி தருகிறது. அன்புக்குரியவர்களை, இப்படி பாரங்களை நுகங்களை சுமந்து கஷ்டப்படுகிற நம்மை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நுகம் இனிது, என்னுடைய சுமை உங்களை அழுத்தாது என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எலியா வந்து ஆகாப்னுடைய மனைவி இசபேலுக்கு பயந்து அவர் தனியாக போவார். அப்படி போகும்பொழுது கர்த்தர் அவருடைய சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு எலிசாவை காட்டுவார். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள், 2 ராஜாக்கள் 19. அங்கே சிம்பாலிக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். என்னன்னா, எலிசா கிட்ட போகும்போது எலிசா வந்து ஏர் மாடுகளை பூட்டி என்ன பண்ணுவார், உழுது கொண்டிருப்பார். அப்போ பாருங்க, அங்கே ஆண்டவர் எலியாவுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த மாதிரி உன்னுடைய சுமைகளை சுமப்பதற்கு நான் எலிசாவை தருகிறேன். அப்போ அந்த ஏர்மாடை பூட்டி உழுற காட்சியை பார்க்குற எலியாவுக்கு எலிசா தன் உடன் பயணிக்கிற ஒரு சீடத்துவத்தை பணியாளராக எலிசாவை பார்க்கின்றார். அதனால தான் சூரியச்செடியில் போய் சோர்ந்து விழுந்தபொழுது கூட கடவுள் தம்முடைய அந்த ஆறுதலின் வார்த்தையை எலியாவுக்கு கொடுத்து மீண்டுமாக தன்னுடைய திருப்பணிக்கு அழைக்கின்றதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ சுமந்து கொண்டிருக்கிற நுகம் உன்னை அழுத்தலாம், பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு பக்கம் நீ இருந்தால் அடுத்த பக்கத்தில் நான் உன்னோடு கூட இருந்து அந்த சுமைகளை சுமப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கி பல நேரங்களில் இந்த சுமை நம்ம அழுத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அதை நம்ம மனசுக்குள்ளே போட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த சுமைகளை நிச்சயமாக நாம் பிறரிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, த ப்ராப்ளம் ஷேர்ட் இஸ் ப்ராப்ளம் ஹால்வ்டு அப்படின்னு சொல்லி. நெருக்கடி என்கிற சுமை நம்மை தாக்குகிற பொழுது அதை மற்றவர்கள் மேல் கட்டாயம் நம்ம இறக்கி வைக்கணும். அந்த மனபாரம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் சில நேரத்தில் அது பெரிய அதாவது மனநோய்களுக்கும் இருதய நோய்களுக்கும் வித்திடுகிறது என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆம் அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொள்வதற்கான அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். வாழ்க்கை
பல நேரங்களில் நம்முடைய தோள்களில் கனமான சுமைகளை வைக்கிறது. சிலருக்கு குடும்பம் என்கிற சுமை, சிலருக்கு பிரச்சனைகள் போராட்டம் என்கிற சுமை, சிலருக்கு நீதி நியாயம் எனக்கு கிடைக்கலையே என்கிற சுமை, சிலருக்கு கவலைகள் என்கிற சுமை, சிலருக்கு நோய் என்கிற சுமை, சிலருக்கு தனிமை என்கிற சுமை, சிலர் யாருமே என்னை கவனிக்கலையே என்கிற சுமை, சிலருக்கு பல்வேறு விதமான இதய வலிகள் பாரங்கள் என்கிற சுமை. இயேசு ஆண்டவர் நாம் சுமக்கிற சுமைகள் எல்லாவற்றையும் புறக்கணிக்கிறவர் அல்ல, மென்மையாக நம்மை அழைக்கிறவர். இயேசு என்கிற அந்த மாட்டு வண்டியிலே நம்முடைய பாரங்களை துன்பங்களை நாம் இறக்கி வைக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய சுமைகளிலிருந்து நம்மை எளிதாக விடுவிக்கின்றார். ஒரு நுகம் மீண்டுமாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, நுகம் தனியாக இருக்காது, அது ரெண்டு பேரும் இணைக்கின்ற ஒரு கருவி. ஆக எப்பவுமே நாம் புரிஞ்சுக்கணும், நம்மால் நம்முடைய சுமைகளை சுமக்க முடியாது. இயேசு ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுமைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். இன்றைய நாளின் பின்பற்றல் இயேசுவோடு கூட இணைந்து சுமைகளை சுமக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கடவுள் தாம் இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். திருப்பந்திக்காக நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஆயக்கருடைய ஜெபத்தை 3 முறை உணர்ந்தவர்களாய் சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கல்வாரிக்கு போகலாம்.